கிறிஸ்தவ வாழ்க்கை ரட்சிப்பு பெறாத வாழ்க்கை. எத்தனை இயேசுவை சொல்லலாம், பேசலாம், இயேசு இருக்கிறார் என்று சொல்லலாம். நேற்றைய தினம் தியானித்தோம். நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று மார்புல தட்டிக்கலாமே தவிர கழுத்துல சூழ்வை போட்டுக்கலாம், ஆபிரகாம்னு பேர் வச்சுக்கலாம், ஈசாக்குன்னு பேர் வச்சுக்கலாம், எதை வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவி பெறாத எந்த ஒரு மகனும் மகளும் ரட்சிப்பை அடையாதவர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நீ பெற்றால் ஒளி, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்தால் ஒளி, ரட்சிப்பு பிறக்காது. இங்கே பரிசுத்த ஆவியானவர் உற்பத்தி உருவான உடனே உங்க சொல்றாங்க, நான் என் ரட்சகராகிய தேவனுக்குள் களி கூறுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார், என்னை வழி நடத்துகிறார், என்னை பலப்படுத்துகிறார், என் நோய்களை குணமாக்குகிறார், என் பிரச்சனையில் எனக்கு விடுதலை தருகிறார், என் கண்ணீர் வேலையிலே வந்து கண்ணீரை துடைக்கிறார்,